Good morning students. Our next important question in 3-mark area is motion of a charged particle under crossed electric and magnetic field. இப்போ motion of charged particle in magnetic field பார்த்தோம். இப்போ electric and magnetic field ரெண்டுமே இருக்கு. அது என்ன crossed electric and magnetic field னா electric and magnetic field both are perpendicular to each other. ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இடத்துல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய மோஷனை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி செலக்டர். அதை பற்றி லாஸ்டில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், here we study the concept of motion of a charged particle under crossed and magnetic field. First, I establish an electric field using a parallel plate capacitor. So, மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கீழே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த ரெண்டு பிளேட்ஸ் பேரலாக இருக்குது. இதை பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அம்மோ. அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாசிட்டிவில் ஆரம்பித்து நெகட்டிவில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி டவுன்வேர்டாக இருக்குது. இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இந்த பிளானுக்கு பர்பண்டிகுலராக பாசிங் இன்டு த பிளான் ஆஃப் பேப்பர் அப்படியே உள்ளே போகிற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் பாசிங் இன்டு த பிளான் ஆஃப் பேப்பர். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், பாசிங் இன்டு த பிளான் ஆஃப் பேப்பர்னால் இந்த மாதிரி கிராஸ் மார்க் போடுவோம். கம்மிங் அவுட்னா டாட் வைப்போம், சரியா. அப்போ திஸ் கிராஸ் இண்டிகேட்ஸ் a uniform magnetic field acting perpendicular to the plane of paper. இப்போ இதில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா I kept a positive charge. Positive charge, சார்ஜோட வேல்யூ Q, it moves with velocity V perpendicular to both electric and magnetic field. ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இதை பார்த்தோன்னா சொல்லிடுவீங்க XYZ ஆக்சிஸ்ன்ட்டு, ஓகேவா. மூணுமே எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஒரு ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னா இன்னொரு ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகேவா. அண்டு இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, ஓகே. இப்போ இது மேலே ரெண்டு நாளையுமே ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலையும் ஃபோர்ஸ் இருக்கும், அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையும் ஃபோர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் QE, மேக்னெட்டிக் ஃபீல்டில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் Q இன்ட்டு V கிராஸ் B அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நெட் ஃபோர்ஸ், இதை தான் நம்ம நெட் ஃபோர்ஸ் அப்படிம்போம். ரெண்டு ஃபீல்டும் ஆக்ட் ஆகும்போது அது மேலே ஆக்ட் ஆகக்கூடியது. அப்போ Qவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா E ப்ளஸ் V கிராஸ் B அப்படின்னு இங்கே நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த ஃபீல்டு அப்படின்னு யூனிட் 1லேயே படிச்சிருக்கோம். அப்போ ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி டவுன்வேர்டா, இது பாசிட்டிவ் சார்ஜா,
அப்போ ஃபீல்டோட டைரெக்ஷன்லேயே இது மேலே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் V இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலராக, ஸோ வெலாசிட்டி இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் என்னது? அப்வர்ட் டைரெக்ஷன். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்டிங் அப்வர்ட் டைரெக்ஷன் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது QVB sin தீட்டா. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் sin 90 வேல்யூ என்னது? 1. ஓகேவா? ரைட். இப்போ வந்து ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்க. ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ இதுதான் சார்ஜ், ஒரு போர்ஷனை நம்ம நினச்சிக்கிடலாம். இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிடிச்சிருக்குது, அதாவது QEன்ட்டு. இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிடிச்சிருக்குது, அதாவது QVB. ஓகேவா? QVB sin தீட்டா. ஏன்னா இங்கே பர்பண்டிகுலர்ங்கிறதுனால தீட்டா 90 டிகிரி. அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் ஆச்சுன்னா the particle move with constant velocity V. சப்போஸ் இது அதிகமாக இருந்தால் இதனோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே வரும், இது அதிகமாக இருந்தால் இதனோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே வரும். ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆகும்போது பேலன்ஸ் ஆகும்போது இது தன்னோட ஒரிஜினல் வெலாசிட்டியில் வரும். இந்த ஒரிஜினல் வெலாசிட்டியை தான் நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். திரும்ப உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏன் QVB போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ F equal to formula QV cross B அங்கிறது ஃபார்முலா. அப்போ மேக்னிடியூட்னா கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன வரும்? sin தீட்டா. ஸோ வியும் பியும் பர்பண்டிகுலர் அன்ட்டேன். அப்போ தீட்டா என்ன போடணும்? 90 டிகிரி போடணும். sin 90 வேல்யூ 1. அதனால தான் மேக்ஸிமம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் QVB. When these two forces balances, அதாவது the force due to electric field and force due to the magnetic field get balances, இப்படி போடணும். Q get cancel and it move with a particular velocity. Here we say the particular velocity is V0. And the particle moving with this velocity only passing to the both the fields. இந்த ரெண்டு ஃபீல்டு வழியாகவும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றேன். வாட் இஸ் மீன் பை வெலாசிட்டி செலக்டர்? செலக்டர்னா என்னது? செலக்ட் பண்ணோம், பர்டிகுலர் வெலாசிட்டி உள்ள பார்ட்டிக்கலை மட்டும் செலக்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நிறைய சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஓடிட்டு வருது. ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெலாசிட்டியில் ரன் ஆகுது. ஏன்னா எல்லாமே ஒரே வெலாசிட்டியில் ரன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலது மட்டும் இந்த V0ங்கிற வெலாசிட்டியில் ஒரு சில பார்ட்டிக்கல் மட்டும் மூவ் ஆகுது, மற்றதெல்லாம் வெவ்வேறு வெலாசிட்டியில் ஓடி வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரெண்டு பிளேட்ஸை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டயக்ராம்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பேலன்ஸ் ஆகுது. அப்போ பேலன்ஸ் ஆகும்போது அந்த வெலாசிட்டி வந்து V0 equal to E by B by given electric and magnetic field with this velocity particle. அதுதானே இருக்கு 1 2 1 2 3. அப்போ அந்த பர்டிகுலர் வெலாசிட்டி உள்ள பார்ட்டிக்கல் மட்டும் இது வழியாக டிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராக வரும். ஏன்னா அதுக்கு மட்டும்தானே இந்த வெலாசிட்டி இருக்குது.
ஸோ அந்த பார்ட்டிக்கல் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் வரும், மற்றதெல்லாம் ஒவ்வொரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். இது மட்டும் அப்படியே அன்டிஃப்ளெக்டட், they coming out of this sector where the electric and magnetic fields are perpendicular to each other. So this arrangement used to select the particular velocity of the particle. அப்போ அந்த குறிப்பிட்ட வெலாசிட்டி உள்ள பார்ட்டிக்கலை மட்டும் among various வெலாசிட்டி இருக்கிற பார்ட்டிக்கல்ல இருந்து அந்த பர்டிகுலர் வெலாசிட்டி உள்ள பார்ட்டிக்கலை மட்டும் நம்மளுக்கு செலக்ட் பண்ண இந்த அரேஞ்ச்மெண்ட் உதவுறதுனால இட் இஸ் கால்டு வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இங்கே கொடுத்துருக்கானா இந்த வெலாசிட்டி V0 ஈக்குவல் டி பை வியா, இந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ஒரு 2 மார்க். வாட் இஸ் வெலாசிட்டி செலக்டர்னு கேட்டால், by proper choice of electric and magnetic fields, the particle with particular speed can be selected. Particular speed இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் மட்டுமே இது வழியா பாஸ் ஆகும். Such an arrangement of field is called velocity selector அப்படின்னு சொல்றோம். Okay students.